ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாக்குத்தோப்பு பார்த்துருக்கீங்களா? பாருங்கள், எங்கள் வீட்டுக்கு பின்னாடி பாக்குத்தோப்பு இருக்குது. இதான் பாக்குத்தோப்பு. பாருங்கள், பாக்கு கன்றுலாம் இப்போ நிறைய ஊனுனாங்க. இன்றைக்கி தான் பாக்கு கன்று ஊனுனாங்க. பாருங்கள், இந்த மரமெல்லாம் பெருசாக ஆயிடுச்சுன்னா சாஞ்சிடும். அதுக்கு பதிலாக அது சாஞ்ச பின்னாடி இந்த செடிங்க மரமாக வந்துடும். அதுக்காக 2 மரத்துக்கும் நடுமத்தியில் ஊனியிருக்காங்க. இன்றைக்கி தான் இந்த காட்டுக்காரங்க வடநாட்டு தம்பிங்க இங்கே லாரிக்கு வந்திருக்காங்க. அவங்கள வச்சு எல்லாம் ஊனுனாங்க. அடிஷ்னலாக வைக்கிறது. இந்த மரமெல்லாம் செத்து போயிடும் இன்னும் கொஞ்சம் நாளில். ஆனால் நான் மேரேஜ் பண்ணிட்டு குட்டி குட்டி கன்னாக இருந்தது. 26 வருஷம் ஆகுது. இப்போ எல்லாமே பெரிய மரமாக ஆயிடுச்சு. 26 வருஷம் ஆகுது நான் மேரேஜ் பண்ணிட்டு ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இவங்க அடிஷ்னலாக ஒரு கன்று வச்சுட்டாங்க. இந்த மரம் ஏதாவது இறந்து போனால், சாஞ்சி போனால் இந்த கன்றுங்க வளர்ந்துடும், பெருசாயிரும். அது மறுபடியும் செத்த பின்னாடி கன்று வச்சு வர்றதுக்கு அதை இப்போ அடிஷ்னலாக வச்சு விட்டாங்க. பாருங்கள், இதுதான் பாக்கு மரம். உங்களுக்கு பாக்கு காய் காட்டுறேன் வாங்க. பாருங்கள், இதுதான் பாக்கு காய் பழுத்துருச்சு. கொஞ்சம் மஞ்சளாக இருக்குது. பச்சையாக இருக்கும் காயாக இருந்துச்சுன்னா. இது பழுத்ததுனால கொஞ்சம் மஞ்சளாகிடுச்சு. இதெல்லாம் இந்த நிஜாம் பாக்கு, அஜிந்தா பாக்குக்கு போதுங்களாமா. பாருங்கள், காய் இந்த கலர் தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதுதான் பாக்கு காய். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. பாருங்க, ரெண்டு வயல் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஒரு தடவை இது குத்தவைக்கு விடுவாங்கன்னு நினைக்கிறேன். பாக்கு விலை தான் அதிகமாக இருக்குது இல்லையா? எப்படி பார்த்தாலும் 2-3 லட்சத்துக்கு வருஷம் போகும்.